ஹலோ மக்களே, வெல்கம் டு அமேசிங் வேர்ல்ட் தமிழ். சில பல தவிர்க்க முடியாத காரணங்களால நம்ம சேனல்ல வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஆனா இனிமே வீக்லி ஒன்ஸ் வீடியோ கண்டிப்பா வரும்னு சொல்லிட்டு இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல கேமராவில் பதிவு செய்யப்பட்ட உலகெங்கிலும் நடந்த வித்தியாசமான மற்றும் அரிய நிகழ்வுகளை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரொம்ப நாளா காரை பார்க்கிங்ல நிறுத்தி வச்சிருந்த ஒருத்தர் திடீர்னு ஒரு நாள் காலையில கார் பானட்டை ஓபன் பண்ணி பார்க்கும்போது அவருக்கு காத்து இருந்துச்சு மிகப்பெரிய அதிர்ச்சி. பானட்டுக்குள்ள பார்த்தா மிகப்பெரிய மலைப்பாம்பு ஒண்ணு ரொம்ப நாளா காருக்குள்ள வாடகைக்கு குடியிருந்திருக்கு போல. பறவைகளும் நீலத்திமிங்களும் கடலுக்கு நடுவுல மீட்டிங்க போட்டு கூட்டமா சேர்ந்து கூத்தடிச்ச சம்பவம் தான் இது. பாக்குறதுக்கு பச்சை பசேல்னு காப்பான் படத்துல வர வெட்டுக்கிளி போல இருக்கேன்னு நினைச்சிடாதீங்க. இது எல்லாமே பச்சை தவளைங்க. லட்சக்கணக்கில் தவளைகள் இருக்கும் போலயே. கரடி காரி துப்பிய சம்பவத்தை பார்த்திருப்போம். ஆனா இங்க இந்த அசிங்கம் உங்களுக்கு தேவையா? ஜூல இருந்த டால்பின்கள் அங்க வந்த ஒரு அணில குறுகுறுன்னு பார்த்த சம்பவம் தான் இது. மச்சான் இங்க பாருடா, யாரோ ஒருத்த புதுசா வந்திருக்கான். ஆமா மச்சான், பார்க்க நல்லா குட்டியா கியூட்டா இருக்கான்ல. புயல் அடிக்கும் போது வர சூறாவளி காற்று எவ்வளவு சக்தி வாய்ந்ததுங்கிறத காட்டுறதுக்கு இந்த ஒரு சம்பவம் போதும். ஒருத்தவங்க வீட்டு பக்கத்துல இருக்க பெரிய மரம் வேரோடு சாயுது. அதை அவங்க கேமரால படம் பிடிச்சிருக்காங்க. இது என்ன சீஸா இல்ல ஸ்பைடர்மேன் கையில இருந்து வர வெப்பா? இழுக்க இழுக்க இவ்வளவு நீளம் வந்துகிட்டே இருக்கு. வழக்கமா மீனவர்கள் தான் கடலுக்கு போய் கஷ்டப்பட்டு மீன் இருக்கிற இடமா தேடி பிடிச்சி மீனை பிடிப்பாங்க. ஆனா இங்க மீன்களே கொத்து கொத்தா வந்து மீனவர்களோட போட்டுல தானாவே துள்ளி விழுற அதிசய சம்பவம் நடந்திருக்கு. இப்படிதான் பெரிய சூறாவளிகள் கொஞ்சம் கொஞ்சமா உருவாகுது போல. வழக்கமா நம்ம வீடுகள்ல கோல்டு ஃபிஷ் வளர்த்திருக்கோம். ஆனா கடல்ல பிடிப்பட்ட இங்க ஒரு ஃபிஷ் பாத்தீங்கன்னா சில்வர் கலர்லயும் இருக்கு, கண்ணாடியை போல பல பல பலன்னு இருக்கு. இப்படி ஒரு மீனை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல. ஒரு நாட்டோட படை வீரர்கள் போருக்கு போகிற மாதிரி இங்க இந்த டால்பின்கள் எங்க படையெடுத்து இவ்வளவு கூட்டமா போகுதுன்னு தெரியல. ஒருவேளை டால்பின் மீன்களுக்கெல்லாம் ஸ்விம்மிங்ல மேரத்தான் ரேஸ் நடக்குதோ? பங்களாக்குள்ள மழை வெள்ளம் வந்து பார்த்திருப்போம். ஆனா பஸ்ஸுக்குள்ள வெள்ளம் வந்த சம்பவமும் நடந்திருக்கு. வீட்டோட கூரை மேல படர்ந்து இருந்த பனி வெயில்ல உருகி குழந்தைங்களை பார்த்த சந்தோஷத்துல கரடிங்களும் குழந்தைகளா மாறி துள்ளி குதிச்சு ஆட்டம் போட்ட சம்பவம் தான் இது. மழையில வந்த வெள்ளத்தை பார்த்திருப்போம், காட்டாற்ற வெள்ளத்தை பார்த்திருப்போம். ஆனா இப்ப இங்க வர்றது ஒரு சேராலான வெள்ளம். இந்த சேரு வெள்ளம் வர்றத பார்த்து ஒருத்தர் அங்க நிக்கிற அவரோட ட்ரக்கை எப்படியாச்சும் காப்பாத்திட்டு வண்டியில ஏறி வண்டியை ஸ்டார்ட் பண்றாரு. ஆனா எதிர்பாராத விதமா அந்த வண்டி அந்த சேத்துல ஸ்டக் ஆகி மாட்டிக்குது.
பாக்குறதுக்கு ஏதோ காங்கிரீட் கலவையை கொட்டி வச்ச போல இருக்கு. ஆனா இந்த சேராலான வெள்ளம் எப்படி கடல் அலை போல சீறிக்கிட்டு வருது பாருங்க. நிலநடுக்கம் ஏற்பட்ட போது கடற்கரை பக்கத்துல இந்த பகுதி கிட்ட கடல் சீற்றத்தோட சுனாமி அலைகள் எழும்புது. இதோட ஆபத்து புரியாம அங்க நிக்கிறவங்க அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டும் படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த கேம் நம்ம ஸ்கூல்ல போர் அடிக்கும் பொழுது நோட்ல எழுதி விளையாடிக்கிட்டு இருப்போம். ஆனா ஆகாயத்துல விமானங்களை வச்சு 2 பேரு இந்த கேமை விளையாடிக்கிட்டு இருக்காங்க. காலையில வேலைக்கு போகலான்னு வெளியே வந்த இந்த லேடி ஒரு அழையா விருந்தாளியை பார்த்து நல்ல வேளை அந்த விருந்தாளி வீட்டுக்குள்ள வரல. சூறாவளி தொடங்குற காட்சியை பார்த்தோம். ஆனா இங்க ஒரு சூறாவளி முடியிற காட்சியை பாருங்க. Drill bit on the ground, absolute drill bit. அங்க ஒரு கரடி அழையா விருந்தாலே வந்துச்சு. ஆனா இங்க ஒரு கரடி இந்த குட்டி பையனை பார்த்து அந்த குப்பை தொட்டிக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிச்சு. ஒருவேளை அந்த குட்டி பையன் கூட ஹைட் அண்ட் சீக் விளையாட நினைக்குது போல. ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிட்டப்பா நீ. நம்ம இந்தியாவில் நடந்த ஒரு சம்பவம் தான் இது. ஸ்பைஸ் ஜெட் விமானம் டேக் ஆஃப் செய்யும் போது உள்ள இருந்த பயணி அவரோட செல்போன்ல எடுத்த வீடியோ தான் இது. ஒரு பக்கம் லேண்டிங் சக்கரம் டேக் ஆஃப் செய்யும் போதே கரண்ட் ஓடிடுது. அதோடவே விமானிகள் ஃபிளைட்டை டேக் ஆஃப் பண்ணிருக்காங்க. வீட்டை சுத்தி பார்க்க ஒரு சிங்கக்குட்டி வந்திருக்கு. ஆனா ஓனர் கதவு திறக்காதனால வீட்டை சுத்தி மட்டும் பார்த்துட்டு போயிடுச்சு. On my balcony. Oh my god. நல்ல வேலையா அவர் வீட்டோட கதவு எல்லாத்தையும் மூடி வச்சிருந்தாரு. இல்லனா என்ன ஆயிருக்கும். அங்க ஒரு சிங்கம் வந்துச்சுன்னா இங்க வந்தது ஒரு முதல. இந்த முதல வீட்டுக்குள்ள வந்தது மட்டும் இல்லாம அவங்க வீட்டு ஸ்விம்மிங் பூல்ல போய் ஒரு குளியல வேற போட்டு போயிருக்கு. Oh my god. Oh my god. நல்ல வேலையா அந்த முதலைய வனத்துறையினர் யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாம மீட்டு புடிச்சிட்டாங்க. மெக்சிகோ சிட்டில ஒரு லோடு ஏத்திட்டு வந்த டெலிவரி ட்ரக் ரோட்ல போயிட்டு இருக்கும் போதே ஒரு மிகப்பெரிய பள்ளம் உருவாகி அதுக்குள்ள விழுந்துருச்சு. பொதுவா ஆக்டோபஸ்னாலே கொஞ்சம் டேஞ்சரஸான உயிரினம் தான். அதை படம் பிடிக்க போன ஸ்கூபா டைவர்ஸ்க்கு ஒரு மரண பயத்தை காட்டி விட்டுருச்சு இந்த ஆக்டோபஸ். அந்த ஆக்டோபஸ் ஏன் பர்மிஷன் இல்லாமலே நான் படம் பிடிப்பீங்களாடா அப்படின்னு கடுப்பாகி அவங்க வச்சிருந்த கேமராவை புடிங்கிட்டு விட்டுருச்சு. அவங்களும் அங்க இருந்து உயிரோட தப்பிச்சா போதுன்னு எஸ்கேப் ஆயிட்டாங்க. வாகனங்கள் போயிட்டு வர மலைப்பாதைகள்ல நிலச்சரிவு ஏற்பட்டுச்சு நம்ம நியூஸ்ல பார்த்திருப்போம். ஆனா அந்த நிலச்சரிவு எவ்வளவு பயங்கரமானதுங்கிறதுக்கு இந்த சம்பவம் ஒரு எடுத்துக்காட்டு. லயன் சஃபாரி எல்லாரும் பார்த்திருப்போம். ஆனா லயனே வண்டியில ஏறி சஃபாரி பண்ண வீடியோ பார்த்திருக்கீங்களா? இங்க பாருங்க, நான் வண்டியை விட்டு இறங்க மாட்டேன்னு அட முடிச்சு நிக்கிற இந்த சிங்கத்தை என்னன்னு சொல்ல. ஒரு வீட்டையே சுக்குநூறா அடிச்சு நொறுக்கிடுச்சு இந்த திடீர் மழை வெள்ளம். இப்ப நீங்க பாக்குறது பனிப்பாறைகள் உருகிற ஒரு அரிய நிகழ்வு தான்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதே போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Jeez.